அடுத்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். கடும் வெயிலுக்கு மத்தியிலும் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வெங்கட்டிடம் கேட்கலாம். வெங்கட், இப்போ மழைக்கான கூடுதல் தகவல் என்ன? எத்தனை நாட்களுக்கு நம்ம எதிர்பார்க்கலாம்? தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் என்பது நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய அதே நேரத்துல 3 நாட்களுக்கு தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தின் மத்திய பகுதிகள் முதல் குமரிக்கடல் வரை வித்பா, உள் கர்நாடகா, ராயல்சீமா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவி வருவதன் காரணமாக தமிழகத்தில் 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்கள்ல கனமழைக்கான வாய்ப்பும், 1ஆம் தேதி மே மாதம் 1ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையும், மே மாதம் 2ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஏப்ரல் 30 மற்றும் மே 1ஆம் தேதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கூடிய மாவட்டங்கள்ல அந்த கனமழையின் பொழுது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதாவது மே 4ஆம் தேதி முதல் கத்திரி வெயில் தொடங்குறதுக்கு முன்னதாகவே தமிழகத்தில் பல பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில 30, மே 1, 2 ஆகிய 3 நாட்கள்ல ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. வெங்கட், இப்போ இந்த கடுமையான வெயிலுக்கு மத்தியில மழை குறித்த அறிவிப்பு அப்படிங்கிறது ஆறுதல் தான். இருந்தாலும் வெயிலினுடைய தாக்கமும் பல மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கே, அது வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்கும்? வெயிலின் தாக்கத்தை பொறுத்த வரைக்குமே மே 4ஆம் தேதி தமிழகத்துல அந்த கத்திரி வெயில் என்பது தொடங்க இருக்கிறது. அதற்கு முன்னதாகவே தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல வெயிலின் தாக்கம் என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நேற்று கூட பல இடங்கள்ல 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேலாக வெப்பம் என்பது பதிவாகி இருந்தது. அந்த மழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கூடிய அதே நேரத்துல தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்கள்ல இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் மழைக்கான ஒரு புறம் எச்சரிக்கை கொடுத்திருந்தாலும் வெயிலுக்கான எச்சரிக்கையும் ஒரு சில தமிழகத்துல ஒரு சில இடங்கள்ல 2 to 3 டிகிரி செல்சியஸ் அந்த இயல்பிலிருந்து வெப்பநிலை அதிகமாக பதிவாக கூடும் என்கின்ற அந்த ஒரு தகவலையும் வானிலை ஆய்வு மையம் அந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி வெங்கட், விவரங்களுக்காக.